பிரபல நெறியாளராக இருந்த பிரபல ஊடகவியலாளர் திரு கோபிநாத் அவர்கள் விலகப் போவதாக பல செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. திரு அம்பானி அவர்கள் விஜய் டிவியினுடைய பல முக்கிய ஷேர்ஸ்களை அவங்க வாங்கி ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்னர்ஸாக அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாதிரியான செயல்பாடுகளில் திட்டமிட்டு செய்கின்றனவா என்கிற பல கேள்விகளில் பல கோணங்களில் தான் இந்தியா முழுக்க ஒரு பிரபலமாக ஒரு ஊடகம் என்டிடிவி என்ற ஊடகம், இதே என்டிடிவி என்ற இந்த ஊடகத்தில் தான் ஓரளவு பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் குறிப்பாக ஆளும் அரசுக்கு எதிராக, அதனால கோபிநாத் அவர்கள் தொடருவாரா நீயா நானா என்ற ஷோர் தொடருமா? ஏன்னா இந்த கடந்த மாதமே மும்மொழி கொள்கை விவகாரமாக இதே கோபிநாத் அவர்கள் வணக்கம். ஊடக சுதந்திரங்கள் பறிக்கப்படுகின்றனவா? ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை, தங்களுடைய பேச்சுரிமையை இழக்கிறார்களா? அதையும் மீறி அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த நிறுவனத்திடமிருந்து வெளியேற்றப்படுகிறார்களா என்ற ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பது போல்தான் நமக்கு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. விஜய் டிவியிலே பிரபல ஊடகவியலாளராக இருந்த திரு கோபிநாத் அவர்கள் வெளியேற போவதாக அண்மையிலே பல பரபரப்பான பல தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை, இதனுடைய பின்னணி என்ன, அவர் எந்த நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார், குறிப்பாக அந்த ஒரு ஊடகம் அதனுடைய முதலாளி வேறொரு கைக்கு அந்த ஊடகம் மாறுகிறது என்று சொன்னால், தான் சார்ந்த தன் சமூகம் சார்ந்த தன்னுடைய சித்தாந்தத்தை சார்ந்தவர்களை உள்ளே புகுத்துவதிலே கடந்த 10 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா அரசு ஆள்வதற்கு பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாதிரியான செயல்பாடுகளில் திட்டமிட்டு செய்கின்றனவா என்கிற பல கேள்விகளில் பல கோணங்களில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக விஜய் டிவியினுடைய பிரபல நெறியாளராக இருந்த பிரபல ஊடகவியலாளர் திரு கோபிநாத் அவர்கள் விலகப் போவதாக பல செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், 4 மாதங்களுக்கு முன்னதாகத்தான் திரு அம்பானி அவர்கள் விஜய் டிவியினுடைய பல முக்கிய ஷேர்ஸ்களை அவங்க வாங்கி ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்னர்ஸாக அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து பல சர்ச்சைகளும் விஜய் டிவியை சூழ்ந்து வரக்கூடிய காட்சிகளும் பார்க்கின்றோம். இப்போ இதன் மூலியமாக ஆதிக்கம் ஒன்றை செலுத்துகிறது, எல்லா ஊடகங்களும் ஒருவருடைய கைகளிலே செல்ல போகிறதா என்கிற ஒரு அபாயமும் பலராலும் அரசியல் விமர்சகர்களாலும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக இதே போலதான் வடநாட்டிலே இந்தியா முழுக்க ஒரு பிரபலமாக ஒரு ஊடகம் என்டிடிவி என்ற ஊடகம், இதே என்டிடிவி என்ற இந்த ஊடகத்தில் தான் ஓரளவு பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் குறிப்பாக ஆளும் அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா என்று சொல்வதை விட ஆளும் அரசிற்கு எதிரான கேள்வி எழுப்பதாக இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனைகளிலே மக்களோடு மக்களாக இருக்கட்டும், இது மாதிரியான பல வலதுசாரிகளுக்கு எதிராக பல கருத்துக்களை என்டிடிவி வைத்து கொண்டிருந்தது. அப்போது என்ன பண்ணுறாங்க, அதானியினுடைய குழுமம் அங்கே டாமினேட் பண்ணுறாங்க, என்டிடிவியை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதனுடைய விளைவு என்ன ஆனது? என்டிடிவியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், குறிப்பாக அங்கே ஆசிரியராக பணிபுரிந்து வந்த மரியாதைக்குரிய திரு பெருணராய் அவர்களும் அந்த ஊடகத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் எந்த அளவுக்கு ஒரு நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர், எந்த அளவுக்கு அவர் மூத்த ஒரு பத்திரிகையாளர், ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்பதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு விவரிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு டாமினன்ஸ் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இது ஒரு திட்டமிட்டே ஒரு ஊடகத்தை கேப்சர் செய்யக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நடப்பதாக அரசியல் விமர்சகர்களால் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதில் விதிவிலக்காக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் மட்டுமே எஞ்சி உள்ளது என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கிறார்கள். இப்போ நம்ம குறிப்பாக விஜய் டிவியில் பார்க்குறோம், எத்தனையோ ஒரு காலத்தில் நம்ம ஒரு காலத்துலலாம் சொல்லுவாங்க, கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ இந்த மாதிரி பொழுதுபோக்குகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதை பெர்ஃபார்மன்ஸ் செய்து காட்டக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களும்
அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜிகள் நடுவர்கள் எல்லாம் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களாகவே அதை வந்து பறைசாற்றிக் கொள்வார்கள். அவர்களாகவே அதை வந்து மதிப்பீடு செய்து கொள்வார்கள். இப்படியான ஒரு சமூகத்தினுடைய பின்புலமாக அவர்களுடைய ஆதிக்கத்தினுடைய அடக்கத்திற்குள்ளாகத்தான் இருந்தது. அதன் பிறகுதான் நிச்சயமாக உங்களுக்கு விஜய் டிவி பிடிக்கிறதோ இல்லையோ, விஜய் டிவியிலே எல்லா தரப்பு மட்ட மக்களுக்கும், அது ஏழை எளியவராக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், இன்னும் எந்த சமூகத்தமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கிறதா, நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் விஜய் டிவியின் மூலியமாக பிரபலம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பேர் சொல்லணும் அப்படின்னா அறந்தாங்கி நிஷா அவர்களாக இருக்கட்டும், அதே போல் புகழ் போன்றவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் எல்லாம் அங்கேருந்து வந்த எளியவர்கள் தான். அப்போ இந்த உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, விஜய் டிவி ஒரு மிகப்பெரிய இது ஒரு புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது மாதிரியான எளிய பிள்ளைகளுக்கு, எல்லா தரப்புப்பட்ட மக்களுக்கும், எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் சாதி வேதமின்றி அந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுத்துச்சு. அதன் மூலியமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை எட்டியிருக்கிறார்கள் என்று தான் நாம் கூற வேண்டும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த காமெடிஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் டிவியில் எவ்வளோ காமெடிஸ் போடுவாங்க. அந்த காமெடிஸில் கூட அப்பப்போ சில பகுத்தறிவு கருத்துக்கள், சில முற்போக்கான கருத்துக்களையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளே பார்க்க முடிந்தது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எல்லாருடைய தளத்திலையும் நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியாது. ஆனால் விஜய் டிவிலே சற்று அந்நியப்பட்டு இது மாதிரியான காட்சிகள், சில முற்போக்கான சிந்தனைகள், அவ்வப்போது நகைச்சுவையிலே கூட புகுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறோம். இதனால் எப்படி சாதிக்க முடிந்தது? எல்லா தரப்புப்பட்ட மக்களாலும், எல்லா சமூகத்தினுடைய சார்ந்தவர்களும் அங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இப்படியான செயல்கள் எல்லாம் விஜய் டிவியின் வழியாக நம்மை போன்ற ரசிகர்கள், நம்மை போன்ற பார்வையாளர்களுக்கு அங்கே பயன்பெறும் விதத்திலே அந்த நிகழ்ச்சிகள் அமைந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த நீயா நானா நிகழ்ச்சி எத்தனை ஆண்டு காலமாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இன்றியமையாத ஒன்றாகவே ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லந்தோறும் வந்து வாரத்தினுடைய இறுதியிலே அந்த நீயா நானா இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. அது வந்து வார்த்தைகளால் நம்ம விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு மக்களை எப்படி வந்து அவர் உரைநடையாக சொன்னால், இப்போ நான் பேசுகிறேன், உரைநடையாக சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் கவிதையாக சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். அல்லது என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு விதத்தில் சொன்னால் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிடுவீங்க. ஆனால் உரைநடையாக சொன்னால் ஒரு அறிவு சார்ந்த மக்கள், ஒரு தரப்பு மக்கள் மட்டும் அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் அது எப்படி மக்கள் மத்தியில் அது கொண்டு போய் சேர்க்கணும், அறிவுரையே ஒரு கருத்துக்களை வந்து ஒரு சிறந்த வாதங்களை வந்து மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து வைக்கணும், அது எப்படி மக்களோட போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அது உண்மையிலேயே இந்த சமுதாயத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகையினாலே மக்களே, இந்த நீயா நானா நிகழ்ச்சியின் மூலமாக பல விஷயங்கள் வந்து தோழித்து காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நீட் விவகாரமாக இருக்கட்டும். அந்த லாஸ்ட் இயரில், கடந்த ஆண்டு நீட்டில் வந்து ஒரு அதிகமான மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. 12th கூட அவங்க வந்து அந்த பெண்மணி 97% எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லாவே படித்த மாணவி. அவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். ஒரு எளிய பிள்ளை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய புகைப்படம், செய்திகள் எல்லாம் நாளிதழ்களிலே வந்தது. இதை ஒட்டி கோபிநாத் அவர்கள் நீயா நானா நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அந்த பெண்மணியை பேச வைத்தார். நீங்கள் நன்றாக படித்தீர்கள், +2 இத்தனை மார்க் ஸ்கோர் செய்து விட்டீர்கள், நீட்லே பாஸ் செய்து விட்டீர்கள், உங்களுக்கு கிடைத்ததா, நீட் தேர்வில் மூலமாக உங்களுக்கு சீட்டு கிடைத்ததா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மாணவி கூறுகிறார்கள், எனக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? நான் பணமுடையவன் அல்ல. பணம் இருந்தால்தான் நீட் தேர்வே இருந்தாலும் சரி, பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே நுழைவு அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்ற ஒரு எக்ஸ்போஸ் செஞ்சார். பார்த்தீங்களா? டிபேட்டுகளில், தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் எத்தனையோ பேர் ஊடகவியலாளர்கள் வந்து பேசுவாங்க, நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள், எதிர்கட்சிகள் பேசுவாங்க. ஆனால் அந்த கருத்தை எல்லாம் வெகுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்காது. அது ஒரு இயல்பாக அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்று கடந்து போய் விடுவார்கள். ஆனால் இது மாதிரியான தளங்களிலே எடுத்துரைக்கும் பொழுதுதான் மக்கள் மத்தியிலே வெகுவாக சென்றடையக்கூடிய நம்ம காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, அதாவது கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மூட நம்பிக்கைகள் என்ற பெயரிலே மக்களுடைய மனங்களை வந்து
நோக்கடிப்பதாக இருக்கட்டும், அதே போல மக்களை சுரண்டி திங்கக்கூடிய கும்பலெல்லாம் இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர்லாம் வந்து பேய் பிடிச்சிரும் உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு எதிரான பல பகுத்தறிவான சிந்தனைகளை கொண்டு வந்து அதுக்கு எதிராக அவர்களை வந்து சரி செய்வதாக இருக்கட்டும். அதே போல மந்திரவாதிகள், நாங்கள் இப்படி செஞ்சால் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம், எங்களால் வந்து புறச்சாதின பொருள் எதுவுமே இல்லாமல் எங்களால் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்யறது, நான் வந்து மேஜிஷியனை கொண்டு வரேன்னு சொல்லி அந்த மேஜிஷியனை கொண்டு வச்சு அவங்கள விட சூப்பராக பண்ண வைப்பார். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த மூட நம்பிக்கை, அந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகளுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு காட்சியும் அங்கே வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பல சூழ்நிலைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஷோவாக இருந்தது நீயா நானா. இதே போல இன்னும் முற்போக்கு சிந்தனையோடு பல சம்பவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக நம்ம ஜீ தமிழில் தமிழா என்ற எபிசோடுக்கு வந்து நெறியாளராக இருந்தார் அல்லவா கரு பழனியப்பன். இதே கரு பழனியப்பன் அவர்கள் நீயா நானாவினுடைய ஷோவிலே விருந்தினராகவே சென்றிருந்தார். அப்போது ஒரு தரப்பினர் பேருக்கு பின்னாடி சாதி போடலாம் என்றும், மற்றொரு தரப்பினர் பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாது என்ற ஒரு தரப்பினரும் இருந்தார்கள். இப்போ கரு பழனியப்பன் அவர்கள் வந்து ஒரு வாதத்தை குறிப்பிட்டிருந்தார். சார், நான் 10 நாளாக சாப்பிடல, நான் பசியில் இருக்கேன், என் முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நோவினை தரும், எந்த அளவுக்கு நீங்கள் நோவினை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் பல அறிவுபூர்வமான வாதங்களை வைத்த பிறகு அப்போ எதிரணியினர் நான் வந்து என்னோட பேருக்கு பின்னாடி உள்ள சாதியை வந்து நான் துறக்கிறேன், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருக்க வேண்டியது அந்த இடம் இல்லை, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் இடமாற்றம் செய்ய வைக்கிறாரு. இவர் மட்டுமல்ல, யாராருக்கெல்லாம் இந்த சிந்தனை தோன்றுகிறதோ அவர்கள் எல்லாம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுங்கள், வெளிப்படையாக பிரகடனப்படுத்துங்கள் என்று கூறினார். அதனுடைய விளைவு என்ன ஆனது? எதிரணியிலே யார் சாதி பேரை தங்களுடைய பெயருக்கு பின்னால் போட வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்துடையவர்கள் கிட்டத்தட்ட 90% பேர் அங்கிருந்து இந்த பக்கம் சாதி பேர் போடக்கூடாது என்கிற அந்த ஒரு சித்தாந்தத்தோடு அவர்கள் சென்ற அந்த காட்சிகளையும் நம்ம வந்து பார்க்க வைத்தோம். தமிழ் சமூகத்திற்கு வெறும் ஒரு நகைச்சுவை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இதை தாண்டி நம்மளுடைய தமிழினுடைய பண்பாடு, கலாச்சாரம், கலை, அறிவியல், இவை எல்லாவற்றிலும் வந்து இந்த நீயா நானா வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருந்தது. இப்போது நமக்கு என்ன பயம் ஏற்படுது அப்படின்னா, ஊடகத்திலே குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு கருத்தியல் சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் இன ரீதியாகவோ அல்ல மத ரீதியாகவோ லாபிகள் நடக்கின்றனவா? குறிப்பாக பிரியங்கா மணிமேகலையினுடைய இஷ்யூ வந்து ஏற்பட்டது ஒரு மாதத்திற்கு முன்னதாக. அந்த இஷ்யூவில் என்ன சொல்லப்பட்டது? பிரியங்கா ஒரு பிறமொழியாளர், அந்த பிறமொழியாளர் என்பதனாலே அவர்கள் வந்து மணிமேகலை வந்து தமிழ் பெண்ணை வந்து அவர்கள் உதாசீனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அவரை வந்து வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு நிர்வாகமே அவர்களை வந்து தூண்டிவிட்டு செய்ய சொன்னதாக நம்ம குற்றச்சாட்டுகளையும் பார்த்தோம். இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, செய்தி ஊடகங்களுக்குமே இந்த அபாயம் வந்து ஏற்பட்டது கடந்த 2020ஆம் ஆண்டு. ஆமாங்க, கடந்த 2020ஆம் ஆண்டு நியூஸ் 18 தொலைக்காட்சியிலே முன்னணி ஊடகவியலாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்தபோது தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஒருபோதும் பொதுவெளியிலேயோ சமூக ஊடகங்களிலேயோ எந்த தளத்திலுமே அவர்கள் வெளியிட்டது கிடையாது, தங்களுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்தியதே கிடையாது. ஆனால் அவர் ஒரு சில இடங்களிலே வலதுசாரிகளுக்கு தங்களுடைய கேள்விகளை கடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு காரணத்திற்காகவே ஒரு யூடியூபர் மூலமாக அந்த நியூஸ் 18 நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு பிறகு அந்த ஊடகவியலாளர்களுக்கு நாம் பேர் கூட சொல்ல முடியும். இப்போது அந்த ஊடகவியலாளர்கள்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? டிஜிட்டல் மீடியாவிலே இப்போது அவர்கள் ஒரு சிலர் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து வேறொரு ஊடகத்திலே சேட்டலைட் ஊடகத்திலே ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ ஊடகவியலாளர்கள் ஒரு நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் ஒரு இந்த ஊடக தளத்திலே தங்களுடைய செயல்பாடுகளிலே சுதந்திரத்தோடு அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் இது மாதிரியான நசுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா? அந்த நிறுவனம் வேறொரு கார்ப்பரேட் முதலாளிகளிடம் சென்று விடுமேயானால் அங்கு வந்து அவர்களுக்கு உண்டான ஸ்பேஸ் என்பது முற்றிலுமாக மறுக்கப்படுகின்றனவா என்ற ஒரு அபாய எச்சரிக்கை இங்கே வைக்க வேண்டி இருக்கிறது. கோபிநாத் அவர்கள்
விஜய் டிவியில் கிடைக்கக்கூடிய கஞ்சியை வைத்து தான் அவர் வந்து வாழ வேண்டும் என்பதல்ல அவருடைய நிலை. அவர் நல்ல நிலையிலே இருக்கின்றார். இது இல்லை என்றால் அவருக்கு வேறு வழிகள், பல வழிகள் இருக்கின்றன. சோஷியல் மீடியா இருக்குது, டிஜிட்டல் மீடியாக்கள் இருக்கிறது அவருக்கென்று. இன்னும் பல ஊடகங்களுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர் பிரபலமானவர். ஆனால் இது ஒரு 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 எச்சரிக்கை தருகிறது அல்லவா? இந்த எச்சரிக்கை தான் ஒரு ஒரு அச்ச உணர்வை தருகிறது. ஆகையினால இதை வந்து மக்கள் வந்து நீங்கள் பார்க்கணும், மக்கள் வந்து நீங்கள் விழிப்போடு இருக்கணும் என்பதற்காகத்தான் வந்து நம்ம இந்த செய்தியை வந்து நம்ம உங்களுக்கு கடத்துகிறோம். அதனால கோபிநாத் அவர்கள் தொடருவாரா, நீயா நானா என்ற ஷோ வந்து தொடருமா? ஏன்னா இந்த கடந்த மாதமே வந்து மும்மொழி கொள்கை விவகாரமாக இதே கோபிநாத் அவர்கள், ஏன்னா அவர் நல்லாவே தெரியும் சமூகத்தில் எந்தெந்த விஷயம்லாம் வந்து ஒரு பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறதோ, எந்த தமிழர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும் என்று மக்கள் உணர்கிறார்களோ அதையெல்லாம் அவர் விவாதப் பொருள் ஆக்குவார். அதனுடைய விளைவாகத்தான் இந்த மும்மொழி கொள்கையும் வந்து அவர் எடுத்தார். அப்போது நம்ம வெளிப்படையாக எல்லாம் உள்ளே இருந்தவங்க என்ன சொன்னாங்க, அப்போ மும்மொழியை ஆதரித்த வந்தவர்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம் அவங்களால பதில் சொல்லவே முடியல, திக்கு முக்காடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவு என்னவானது? அந்த ஷோவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. அப்போ அதனால இதனுடைய அச்ச உணர்வை தான் தருகிறது. அதனால நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் என்பது நிலைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய எண்ணமாகவும் இருக்கிறது, மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது, நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதனால நம்முடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை, மக்களுடைய பிரச்சனையை மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய இந்த தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.